அமைச்சர் KN.நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தும் விசாரணையின் பின்னணி என்ன என்பது குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தொடர்பாக 2021இல் CBI வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி CBI குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் கழித்து அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியிருக்கிறது. குற்றம் நடந்ததாக கூறப்படும் 12 ஆண்டுகள் கழித்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் KN.நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரனிடம் விசாரணை என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சென்னை CBI ஒரு வழக்கை ஒன்று பதிவு செய்கிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி CBI-இடம் ஒரு புகார் அளிக்கிறது. அந்த புகாரில் ஒரு தனியார் நிறுவனம் காற்றாலை தொடங்குவதற்காக 22,48 லட்சம் ரூபாய் வங்கி கடனாக தங்களிடம் பெற்றதாகவும், ஆனால் அந்த பணம் முறையாக அந்த காற்றாலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை, அது மோசடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பணம் திருப்பி வங்கி கடனுக்கு திருப்பி அளிக்கப்படவில்லை என்ற ஒரு புகாரை அளித்திருந்தார்கள். அந்த புகார் தொடர்பாக 2021ஆம் ஆண்டு CBI வழக்கு பதிவு செய்தது. குறிப்பாக அந்த 22 கோடி ரூபாய் கடன் தொகையை ஷெல் நிறுவனங்கள் மூலமாக TVH ஹோமிற்கு, அதாவது TVH நிறுவனம் நடத்தி வரக்கூடிய ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டதாக CBI விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கை CBI பதிவு செய்தது. குறிப்பாக அந்த 22 கோடிக்கு கடன் பெறுவதற்கான உத்தரவாத கையெழுத்தை இட்டவர் ரவிச்சந்திரன் என்று அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை CBI இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை ரவிச்சந்திரன், KN.நேருவுடைய மகன் அருண் நேரு ஆகியோருடைய இடங்களில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் ரவிச்சந்திரன் தான் இந்த மோசடிக்கு மூல காரணமாக இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது ரவிச்சந்திரனை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அமலாக்கத்துறை துணை இயக்குனர் ஒருவருடைய தலைமையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு கேள்விகள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 22 கோடி ரூபாய் 3 ஷெல் கம்பெனிகள் மூலமாக, அதாவது போலி நிறுவனங்கள் மூலமாக அந்த 22 கோடி ரூபாய் மீண்டும் TVH நிறுவனத்திற்கே அனுப்பப்பட்டதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த ஷெல் நிறுவனங்கள் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ஏனென்றால் விசாரணை தற்போது சென்று கொண்டிருக்க காரணத்தினால் அதனை வெளியிட முடியாது என்ற தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவிச்சந்திரனிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்ற கோணத்தில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்ய இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.